ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அனிமே குயின் தமிழ் சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைஞ்ச அட்டாக் அண்ட் டைட்டன்கிற ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸாக தான் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது என்னோட முதல் வீடியோங்கிறதால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கெட்ட கனவு கண்டு அலறிக்கே எழுந்திருக்கிறான் நம்ம ஹீரோ ஏரன். அப்போ நம்ம ஹீரோயின் மிகாசா என்ன ஏரன் கெட்ட கனவு மறுபடியும் கண்டியான்னு கேட்குறா. ஆமாம், இப்போலாம் இந்த மாதிரி கெட்ட கனவு அடிக்கடி வந்துட்டுருக்கு நம்ம ஹீரோ சொல்ல. சரிவா நம்ம போகலான்னு சொல்லி அவள் விறகுலாம் எடுத்துகிட்ருக்கா. திரும்பி பார்த்தா அவன் அழுதுட்ருக்கான். என்ன நீ அழுகிறியா, உட்காந்து கலங்கியிருக்குன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, சரிவா போகலான்னு கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நகரத்தில் ஒரு பெரியவர் இந்த வால்ஸ்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பரிசு, இதுதான் நம்மளை 100 வருஷமாக டைட்டன் கிட்டேருந்து பாதுகாத்துட்டு சொல்லிட்டுருக்காரு. நான் அழுததை யார்கிட்டே சொல்லாத அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ இதே மாதிரி திரும்ப பண்ணினா நான் சொல்வேன்னு மிகாசா சொல்லிட்டு இருக்கா. என்ன ஏரன், மிகாசா ஒன்று அழுக வச்சிடலான்னு சொல்லி மிஸ்டர் ஹான்ஸ் கேட்க, நான் ஒன்றும் அழலைன்னு சொல்லி ஏரன் கத்துறான். ஆமாம், நீங்களா போய் வால்ஸை போய் ப்ரொடெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஏரன் கேட்க, நாங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம்னு சொல்லி மிஸ்டர் ஹான்ஸ் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு நல்லா தெரியுது, இங்கே குடிச்சிட்டு சீட் அடிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தம்பி, இந்த வால்ஸ்லாம் 100 வருஷமாக அப்படியே தான் இருக்குது, இத்தனை வருஷமாக உடச்சிட்டு வர டைட்டன்ஸ் இப்போ மட்டும் வரவா போகுது அப்படின்னு நக்கலா மிஸ்டர் ஹான்ஸ் கேட்க, இங்கே பாருங்கள், வெளியே போய் சர்வே கார்ப்ஸில் அவங்க உயிரையே பண்ணி வைக்கிறாங்க, நீங்கள் உங்களால் உள்ளே இருந்துட்டு கூட இந்த வால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு ஏரன் கோவமாக கேட்க, ஹான்ஸ் வாங்க நம்ம சீட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கூப்பிட, அங்கேருந்து ஏரன் கோவமாக கிளம்பிடுறான். இந்த பையனை புரிஞ்சிக்கவே முடியல, இவன் கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறான் அப்படின்னு மிஸ்டர் ஹான் சொல்ல, அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. சர்வே காப்ஸ்லாம் திரும்ப வந்துட்டாங்க, வா மிகாசா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசாவை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் எல்லா சோல்ஜர்ஸும் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்காங்க. இவன் ஆர்வமாக ஓடி போய் மேலேறி நின்று பார்த்துட்டு அந்த கேப்டனை போய் பார்க்குறான். அப்போ அவர் தலையை குமிஞ்சுக்கிறாரு. பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸும் ரொம்ப அடிபட்டு கவலைக்கிடமான நிலையில் வந்திருக்காங்க. இப்போ ஒரு வயசான அம்மா வராங்க. என்னோட பையன் மோசஸ் எங்க அப்படின்னு கேட்கும்போது, மன்னிச்சிடுங்க, எங்களால் உங்களோட பையனோட இது மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த துணியை திறந்து பார்த்தா அவரோட கை மட்டும்தான் இருக்குது. அதை அந்த அம்மா கட்டி பிடிச்சி அழுதுட்டு, என் பையனோட இது மட்டும் கொண்டு வர முடிஞ்சுதா, என் பையன் உயிருக்கு நீங்கள் பதிலாக என்னத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பையன் ரொம்ப தைரியமாக செயல்பட்டார், அவர் உயிரே கொடுத்தாரு, ஆனால் அம்மா எங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கத்தி அழுறாரு. நம்ம கட்டுற வரி பண்ணாலும் இப்படி தான் இவங்களுக்கு வீணாக போகுது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஏறன்னு அவரை ஓங்கி அடிச்சுட்டு அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்ல, மிகாசா அவனை இழுத்துட்டு போய் செவுத்துல வீசிடுறான். இங்கே பாரு ஏரன், நீயும் போய் சர்வே காப்ஸில் தான் சேர போறிய இவங்களை பார்த்தக்கப்புறமோ அப்படின்னு கேட்க, இவன் எந்த பதிலும் சொல்லாமல் இதெல்லாம் எடுத்துத்தா அப்படின்னு கேட்குறான். அவளும் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. வாங்க பசங்களா, இன்னைக்கு நிறைய விறகு கொண்டு வந்திருக்கீங்க போல் அப்படின்னு ஏரனோட அம்மா கேட்க, என்ன ஏரன் உட்காந்து வந்திருக்க, ஏதாச்சும் அம்மாட்ட மறைக்கிறேன்னு அவங்க கேட்க, அவன் போய் சாப்பிட போய் உட்காந்துடுறான். ஏரன் சர்வே காப்ஸில் போய் சேர போகிறானா அப்படின்னு மிகாசா சொல்ல, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியான்னு ஏரன் கத்த, இங்கே பாரு ஏரன், அது ரொம்ப ஆபத்தானது, அதில் நீ சேரக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்ல, என்ன நீ அதில் சேர போறியா, எதுக்காக ஏரன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நான் வெளி உலகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, நான் ஒரு பேஷண்ட்டை போய் பார்த்துட்டு வரேன், நான் போயிட்டு வரதுக்கு 2 நாள் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா கிளம்புறாரு. போயிட்டு பேஸ்மெண்ட் ரூமில் என்ன இருக்குங்கிறதே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க சாவி எடுத்து காட்டுறாரு. இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே அவர் சந்தோஷமாக பாய் காமிச்சிட்டு அப்புறம் அவங்க அம்மா இங்கே பாரு நீ அதில் சேரக்கூடாதுங்கிறாங்க, நான் அப்படி தான் சேருவேன்ட்டு அவன் ஓடி போயிடுறான். இங்கே பாரு மிகாசா, நீ தான் அவனை பத்திரமா பார்த்துக்கணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடி வரா. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஆர்மினை போட்டு 3 பசங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. தடி பசங்களா, என் ஃப்ரெண்டை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏரன் வரான். இன்னொருத்தர் நம்மளுக்கு அடிக்க கிடச்சிட்டா சொல்லி சந்தோஷப்படும் போது மிகாசாவை பார்த்துட்டு பயந்து ஓடிடுறானுங்க. அப்படியே இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. பயந்தாங்கொல்லிங்க, என்னை பார்த்தோன்னே இப்படி தான் தினமும் பயந்து ஓடிடுறாங்கன்னு சொல்லி ஏரன் சொல்ல, அவன் கை கொடுக்க வரான். பரவாயில்ல, நானே எந்திரிச்சிக்கன்னு சொல்லி ஆர்மின்னு எந்திரிச்சிக்கிறான்.
இங்கே இருக்க மக்கள் யாருமே வெளி உலகத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏறன் சொல்ல, அதுக்கு வந்துட்டு ஆமாம் இவங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைக்குது, அதனால தான் இவங்க வெளி உலகத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்கன்னு ஆர்மின்னு சொல்கிறான். அதுவும் நம்ம இங்கேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு வேறு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2 பேர் வாயை மூடிட்டு இருங்க, யாராச்சும் கேட்ட போகிறாங்கன்னு மிக்காசா சொல்கிறான். இந்த செவரு நம்மளை 100 வருஷமாக பாதுகாத்துட்ருக்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்மளை பாதுகாக்கணும்னு தெரியலை. இந்த செவரு எப்போ வேணால் இடிஞ்சு விழுகலாம், ஏன் அது இன்னைக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு ஆர்மின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு இடி சவுண்ட் கேட்குது. எல்லோருமே அந்த சவுண்டை கேட்டு என்னென்னு போய் பார்க்குறாங்க. சரி வாங்க நம்மளும் போய் பார்க்கலான்ட்டு இவங்க 3 பேர் போகிறாங்க. போய் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. 50 மீட்டர் செவத்துக்கு மேலே ஒரு பெரிய டைட்டனோட கை தெரியுது. அந்த பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து எல்லாருக்கும் பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க இந்த மாதிரி உருவத்தை பார்த்ததே கிடையாது. அது விட்ட ஒரு கிக்லையே பாதி நகரம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பெரிய டைட்டன் விட்ட கிக்கால அந்த செவுத்துல பெரிய ஹோல் ஆகுது. அது வழியா எல்லா டைட்டன்ஸுமே உள்ள நுழைஞ்சு நகரத்துக்குள்ள வருது. உடனே ஏறன் அவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போறான். அருமீன் அவனை தடுக்க பார்க்குறான். பட் அவனால முடியலை. அவங்க போகிற வழியில் நிறைய பேர் இறந்து கிடக்காங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தா அவங்க அம்மா மேலே அவங்க வீடு இடிஞ்சு விழுந்துருக்கு. அவங்க 2 பேரும் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்க அம்மா வந்துட்டா, இங்கேருந்து 2 பேர் போயிருங்க, என்னை வெளியே நீங்கள் இழுத்தாலும் என்னால் நடக்க முடியாது, என் கால் நசுங்கிடுச்சு, இங்கேருந்து ஏறன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கே ஒரு பெரிய டைட்டன் ஒன்று வருது. இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும்போதே கரெக்டாக அங்கே மிஸ்டர் ஹான்ஸ் வராரு. மிஸ்டர் ஹான்ஸ் எங்களை 2 பேர்த்தையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, இருங்க நான் அந்த டைட்டனை அடிச்சுட்டு உங்களை 3 பேர்த்தையும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கிட்ட போனால் அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டு திரும்பி வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் தூக்கிட்டு போகிறாரு. தேங்க்யூ ஹான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க ஏறனையும் அவங்க ஃபேமிலியும் விட்டுட்டு போகிறத நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைட்டன் அவங்க கிட்ட வந்து ஏறன் கண்ணாலேயே அவங்கள கொடூரமாக கொன்று சாப்பிட்ருது. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. என்னோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னை மோட்டிவேட் பண்ணும் விதமாக நல்ல கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.